Hi all, இந்த வீடியோவில் 7th standard term 3 unit 1 supplementary Sindbad my first voyage supplementary பார்க்கலாம். my first voyage என்னும் போது voyageன்றது என்ன? கடற்பயணம். first voyageனா தன்னுடைய முதற் கடற்பயணத்தை பற்றி இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. யாரோடதுன்னா Sindbad. Sindbad the sailor is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern region. அதாவது இந்த நம்மளோட ஹீரோ யார்? சிந்த்பாத். அவர் வந்து ஒரு செயலர்ன்றது கப்பலோட்டிய மாலுமின்னு சொல்லுவோம். ஃபிக்ஷனல் மேரினர்னா கற்பனை கதாபாத்திரம், ஃபிக்ஷனல் மேரினர். அண்ட் த ஹீரோ ஆஃப் அ ஸ்டோரி சைக்கிள், நம்மளுடைய கதையோட கதாநாயகன் யார்? சிந்த்பாத். அவர் யார்? ஒரு செயலர்னா கப்பலோட்டிய மாலுமி, ஒரு கற்பனையான ஒரு மாலுமி. ஆஃப் மிடில் ஈஸ்டர்ன் ஆரிஜின், மத்திய கிழக்கு பகுதியோட ஒரு கதாநாயகன். He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate 8th and 9th century. அதாவது 8வது இல்லை 9th செஞ்சுரியில் ஆண்டு அபாசிட் கேலிஃபேட் அப்படின்ற ஒரு அரசர் வாழ்ந்த காலத்தில் இவர் பாக்தாட் அப்படின்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்ததா இந்த கதையில் சொல்கிறாங்க. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia. அதாவது அவர் எத்தனை வாயேஜ் போயிருக்காரு? 7 voyages, 7 தடவை கடற்பயணம் பண்ணியிருக்காரு. அதுவும் எங்கேனா த்ரூ அவுட் த சீஸ், ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட கிழக்கு பகுதியிலையும் ஏஷியாவோட தெற்கு பகுதியிலும் ஒரு 7 முறை கடற்பயணத்தை கடற்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஹி ஹாஸ் அ ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ். நிறைய அப்படியே கற்பனையெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது இப்படி இருந்தது, மான்ஸ்டர் வந்தது, அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ் இன் மேஜிக்கல் ரியல்ம்ஸ், என்கவுண்டரிங் மான்ஸ்டர்ஸ் அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. அதாவது நிறைய மந்திர அரசர்கள்லாம் வாழ்ந்த தீவில் போயிட்டு பார்த்த மாதிரியும், அரக்கர்கள்லாம் இருக்கிற மாதிரி நிறைய அவர் ஒரு ரொம்ப தீரச்செயல், அதாவது தைரியமாக போயிட்டு நின்று அவங்கள பயப்படாமல் சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு தீரச்செயல்கள்லாம் புரிஞ்சதாகவும், அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா, அதாவது இயற்கைக்கு மாறுபட்ட நிகழ்வுகளெல்லாம் அவரை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா இஸ் ஈவெண்ட்ஸ், அதாவது நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ். ஃபினாமினா நிகழ்வுகள்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்த்ததா இது. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் த ரிச் சிந்த்பாத் describes his first voyage to the poor Sindbad porter who is a porter. இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இல்லையா, இது 7 voyagesல 7 கடற்பயணத்தில் ஒரு கடற்பயணம், ஃபஸ்ட்டு கடற்பயணத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாயேஜ், அதாவது இது எக்ஸ்ட்ராக்ட்னும் போது ஒரு சிறிய பகுதியை கொடுத்துருக்காங்க. அதில் ரிச் சிந்த்பாத், ஒரு பணக்கார சிந்த்பாத் தன்னுடைய ஃபஸ்ட் வாயேஜ் முதற் கடற்பயணத்தை ஒரு ஏழை சிந்த்பாத், அதாவது போர்ட்டர்னா சுமை தூக்குபவர். இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்ம லக்கேஜ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோன்னா அவங்க அந்த மூட்டைகள்லாம் தலை மேலே வச்சு கையிலையும் தூக்கிட்டு, ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஹூ கேரிஸ் த லக்கேஜஸ், அவங்கள போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏழை சிந்துபாத் கிட்ட அந்த பணக்கார சிந்துபாத் தன்னோட ஃபர்ஸ்ட் வாயேஜ் முதற் கடற்பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. மை ஃபாதர் வாஸ் எ ரிச் மெர்ச்சன்ட். அதாவது அந்த பணக்கார சிந்த்பாத் இப்போ தன்னுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட அப்பா பெரிய வியாபாரி, ரிச் மெர்ச்சன்ட்ன்றது வியாபாரி. வென் ஹி டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங். அவர் இறந்தப்போ நான் ரொம்ப சின்ன பையன். ஹி லெஃப்ட் பிஹைண்ட் அ பிக் வெல்த். அவர் இறந்தாலும் எனக்கு நிறைய சொத்தை விட்டுட்டு போனார். ஹவவர் I was an inexperienced thoughtless youth and spent all his wealthy foolishly. எனக்கு அப்போ ஸோ நான் எனக்கு அனுபவம் இல்லாததுனால என்னோட அந்த அதாவது குழந்தை பருவம், குழந்தைக்கு அடுத்ததும் அந்த யூத்தில் யங் ஏஜில் எனக்கு அனுபவம் இல்லாததுனால எல்லா சொத்தையும் நான் முட்டாள்தனமாக அழிச்சிட்டேன். I returned to my senses only after the loss of all the wealth. அதாவது தன்னோட சொத்தை இழந்த பிறகு தான் அதை உணர்ந்தார். ஐயையோ என்னடா இது, நம்ம புத்தி கெட்டு போய் எல்லா சொத்தையும் இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி உணர்ந்தார். I decided to sail for the Persian Gulf with some goods. நான் இந்த மாதிரி பர்ஷியன் கல்ஃப் அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்ஷியாவில் அதுக்கு நான் கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாணிகம் பண்ணுவாங்க சொல்லியா, கூட்ஸை விற்றுட்டு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணார். அவர் குரூப் செயில் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் த கூட்ஸ். தன்னோட ஒரு குரூப் அதாவது அந்த பணக்கார சிந்து பார்த்துருக்காரு இல்லையா, தன்னோட குரூப் ஒரு கண்ட்ரியிலேருந்து, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃபுல்லாக கூட்ஸ்லாம் விற்க போனாங்க.
ஸோ பொருட்கள்லாம் வந்து விற்க போனாங்க. One day when we were on board, we saw a beautiful small green island. ஸோ அந்த வந்து கப்பலில் போய்கிட்டே இருக்கும் போதே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மால் க்ரீன் ஐலாண்ட், பச்சையாக வந்து பச்சை பசேல்னு ஒரு தீவு பார்த்தாங்க. ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் வி ஆல் காட் டவுன் ஆன் தட் க்ரீன் பேட்ச். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபன், அதாவது கொஞ்சம் ஒரு மாறுதலாக இருக்கும் இல்லையா, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே இறங்கி அந்த க்ரீன் பேட்ச் பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல வந்து இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. வி வேர் ஹங்க்ரி அண்ட் ஸோ வி டிசைடட் டு குக் சம் ஃபுட் தேர். ரொம்ப பசியாக இருந்தோம், அதனால் நாங்கள் அங்கேயே கொஞ்சம் ஃபுட் குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, சாப்பாடு தயார் பண்ணலான்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் சூன் ஆஸ் வி லிட் த ஃபயர் ஃபார் குக்கிங், அதாவது ஆஸ் சூன் ஆஸ் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஃபயர் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக ஃபயர் அடுப்பு எரிய வைப்பாங்க இல்லையா, லிட் த ஃபயர், அதாவது லைட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் லிட். ஃபார் குக்கிங் வி காட் அ ஜெர்க். ஸோ அந்த குக் பண்ணுறதுக்காக பற்ற வச்சதுக்கு அப்புறமே எரியுது இல்லையா, அப்போ வந்து ஒரு சின்ன நடுக்கம் வந்ததான். வி காட் அ ஜெர்க்னா நடுக்கம். த ஐலாண்ட் வாஸ் ட்ரெம்பிளிங், அந்த ஐலாண்டே வந்து ட்ரெம்பிளிங். வாட் இஸ் மீன் பை ட்ரெம்பிளிங்? ட்ரெம்பிளிங் மீன்ஸ் ஷேக்கிங், ஃபுல்லாக அதிர்தான், அந்த ஐலாண்டே வந்து நல்லா அதிர்து. என்னன்னு பார்ப்போமா? The island was trembling. Tremblingனா வந்து shaking, அதிர்து. It was no island. It was the back of a huge animal which got disturbed when the fire was lit on his back. அது வந்து ஒரு தீவு கிடையாதான். என்னன்னா, இட் வாஸ் அ பேக் ஆஃப் அ ஹியூஜ் அனிமல், ஒரு பெரிய அனிமலோட பின்பக்கமாக அது. அப்போ வந்து ஹியூஜ்ன்றது பிக், ரொம்ப பெரிய அனிமல், ரொம்ப பெரிய ஒரு அனிமல் அது. அதோட பின்பக்கம் தான் வந்து விச் காட் டிஸ்டர்ப்ட், அது கொஞ்சம் தூங்கிட்டு இருந்ததுன்னா அது அந்த இவங்க குக் பண்ணுறதுக்காக பற்ற வச்சாங்க இல்லையா, ஸோ அந்த நெருப்புனால டிஸ்டர்ப் ஆகி மூவ் பண்ணியிருக்கு. எவ்வளோ பெரிய அனிமலாக இருக்குது பாருங்கள். விச் காட் டிஸ்டர்ப்ட் when the fire was lit on his back. தன்னோட பின்பகுதியில் அந்த நெருப்பு பட்ட உடனே, யாருனாலும் இப்போ நெருப்பு பட்டுச்சுன்னா ஹா அப்படின்ற மாதிரி நெடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. We were terrified when we realized this. நாங்கள் terrified means what? Frightened, பயந்துட்டோம். terrifiedனா frightened, நாங்கள் பயந்துட்டோம். we were terrified when we realized this. ஐயோ இவ்வளோ பெரிய மிருகமா அப்படின்னு நினச்ச உடனே ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள், இது மிருகம்னு தெரிஞ்ச பிறகு. everyone jumped into the sea. அதை பார்த்ததும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, கடலில் குதிச்சிட்டாங்க, சீல. டு சேவ் ஹிஸ் லைஃப். ஐயோ தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அந்த மிருகம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த அனிமல் எழுந்ததுன்னா எல்லாரையும் வந்து எழுந்ததுன்னா, இவ்வளோ பெரிய அனிமலாக இருந்தால் ஜஸ்ட் அது ஒரு ஐலாண்ட் மாதிரியே தெரியும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எல்லாரும் பயந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, சீல குதிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் போர்டட் த ஷிப். ஸோ நிறைய பேர் ஷிப்பில் ஏறிட்டாங்க. பட் அ ஃபியூ வேர் நாட் ஸோ ஃபார்ச்சுனேட். கொஞ்சம் பேர் என்னென்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. பிஃபோர் தே குட் கிளைம்ப் அப் த கேப்டன் ஸ்டார்டட் த ஷிப் ஹரிட்லி லீவிங் பிஹைண்ட் அ ஃபியூ sailors. அதாவது அவங்கெல்லாம் வந்து, அதாவது கொஞ்சம் பேர் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு ஏன் சொன்னேன்னா, அவங்க போய் அதை ஏறுறதுக்குள்ளவே, ஷிப்பில் ஏறுறதுக்குள்ளே அந்த கேப்டன் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேகமாக, ஹரிட்லி வேகமாக. லீவிங் பிஹைண்ட் அ ஃபியூ sailors, கொஞ்சம் sailors, அதாவது அந்த வந்தாங்க இல்லையா ட்ராவல் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் sailors-ஐ விட்டுட்டே அவர் வந்து கேப்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கும் பயம், ஃபஸ்ட்டு ஷிப்பை எடுத்தோமா நம்ம போயிடலாம், எத்தனை பேர் இருக்குமோ உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. who were still struggling in the sea for their life. ஆனால் கொஞ்சம் sailors வந்து இன்னமும் வந்து அந்த தண்ணியிலே போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கைக்காக. ஸ்டில் அப்போ வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க for their life. I was one among those strugglers. நானும் அந்த மாதிரி போராடிட்டு இருக்கேன் strugglers, அதாவது ஒரு sailorல நானும் ஒரு ஆள். Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. அந்த ஒரு ஆள் வந்து நானும் வந்து போராடிட்டு இருந்தேன் என்னோடய லைஃப்பை வந்து காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி. அதிர்ஷ்டவசமாக என் கையில் வந்து ஒரு ஐ காட் ஹோல்ட் ஆஃப் அ பிக் பீஸ் ஆஃப் வுட்னா ஒரு சின்ன ஒரு வுட் இருக்காங்க, பிக் பீஸ் ஆஃப் வுட் பெரிய வந்து ஒரு மரக்கட்டை இருக்கான். அதை காட் ஹோல்டு, மரக்கட்டை வந்து மிதக்கும் இல்லையா தண்ணியில், அதை நல்லா கட்டிமாக பிடிச்சிக்கிட்டாங்க, அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நியர்பை அண்ட் ஹெல்ட் ஆன் டு இட். ஸோ அது மேலே வந்து அந்த கட்டை மேலே வந்து அப்படியே ஏறிட்டாங்க யார், சிந்த்பாத். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். I was being tossed by the powerful sea
powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. அவங்க வந்து I was being tossed. Tossed means என்ன? டாஸ்டுனா த்ரோன் அவுட். டாஸ்டுனா என்ன? த்ரோன் அவுட். அதாவது டாஸிங் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே வேவ், அதாவது கடல் அலைகள்லாம் வருது இல்லையா, வந்த வேகத்துக்கு அப்படி தூக்கி போட்டதான். அப்போ என்ன ஆச்சுன்னா பவர்ஃபுல் சி வேவ்ஸ். வேவ்ஸ்லாம் எவ்வளோ, அலைகள்லாம் எவ்வளோ வேகமாக வரும். பட் இருந்தாலுமே நான் அந்த வுட்டு அதை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நான் மிதந்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நேரமாக மிதந்துட்டு இருக்காரு அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு. யார்? சிந்த்பாத். அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் ஆன் அன் ஐலாண்ட். கடைசியாக வந்து அந்த சி அலைகள்னால நான் வந்து ஒரு ஐலாண்டில் தூக்கி போடப்பட்டேன். ஐ வாஸ் வெரி டயர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. ஸோ அவ்வளோ நேரம் அந்த தண்ணிக்குள்ளே கட்டை மேலே வச்சு படுத்துட்டு இருந்தார். ஸோ எவ்வளோ வந்து பசி, அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஐ வாஸ் வெரி டயர்ட், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி, ரொம்ப பசியாகவும் இருந்தார். பட் ஆன் த ஐலாண்ட் தெர் வாஸ் நத்திங் டு ஈட் எக்ஸப்ட் அ ஃபியூ ஹர்ப்ஸ். அந்த ஐலாண்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது அந்த தீவில், எக்ஸப்ட் ஃபியூ ஹர்ப்ஸ், சில மூலிகை செடிகள் மட்டும்தான் இருந்தது. டியூ டு த கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இன் த சீ வாட்டர் மை லிம்ஸ் பிகேம் ஸ்டிஃப். அந்த கண்டினியூஸாக வந்து எவ்வளோ நேரம் அந்த தண்ணியில், கடல் தண்ணியிலே இருந்திருக்கார் இல்லையா, தன்னோட மை லிம்ஸ் பிகேம் ஸ்டிஃப், தன்னோட அந்த மூட்டுகள்லாம் எல்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்கான், விரைச்சி போயிருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியிலே கை வச்சிருந்தாலே எப்படி எவ்வளோ ஐஸ் மாதிரி இருக்கும், அதோ கடல் தண்ணி சொல்லவே வேணாம். அவ்வளோ நேரம் இருக்கும்போது டோட்டலாக ஸ்டிஃபாக இருக்கான், அப்படியே வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, விரைச்சி போயிருக்கு. அண்ட் ரெஃப்யூஸ் டு மூவ், அது வந்து மூவ் பண்ணுறது கூட, இப்போது கையெல்லாம் இப்படி மூவ் பண்ணுறது கூட வந்து அப்படியே டைட்டாக இருக்குது. ஐ சம்ஹவ் மேனேஜ் டு க்ரால் டு கெட் அ ஃபியூ ஹர்ப்ஸ். எப்படியோ அவர் மேனேஜ் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் அந்த மூலிகை செடியாவது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ் டு க்ரால். குழந்தைங்க வந்து அப்படியே தவழ்ந்து போவாங்க பார்த்தீங்களா, அப்படியே க்ரிப்பாக பிடிச்சி. ஸோ அந்த மாதிரி க்ரால் பண்ணி, க்ரால்னால் அதுதான், அந்த மாதிரி கிராப் பண்ணி போயிட்டாரு அந்த மூலிகை செடி, அட்லீஸ்ட் அதையாவது சாப்பிடலான்ட்டு. ஐ ஏட் them and quenched my thirst from a spring on the island. ஸோ அதை அந்த மூலிகை செடிகளையும் சாப்பிட்டுட்டு and quenched means satisfied by drinking. அதாவது தன்னோட தாகத்தை வந்து எப்படி தீர்த்துக்கிட்டாருன்னா, my thirstனா தாகம், from a spring, ஒரு நீர் ஊற்றுல, அந்த ஐலாண்டில் இருந்த ஒரு நீர் சுனையிலேருந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாரு. quenchedனா என்ன? satisfied by thinking. ஓகே, ரிமைனிங் என்னன்றது அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.